ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு நன்னாரி சர்பத் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் காமிக்க போகிறோம் இந்த வீடியோவில். நன்னாரி சர்பத் இந்த வெயில் காலத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேச்சுரலாகவே நம்ம பாடியை கூலாக வச்சுக்கும். ப்ளஸ் நம்ம பித்தத்தையும் இது போக்கும். இன்றைக்கி நம்ம நன்னாரி சர்பத்தை பாதாம் பிசினும் சப்ஜா விதைகளையும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். சரி, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம். கொஞ்சோண்டு நீங்கள் நன்னாரி சிரப் எடுத்துக்கோங்க. நன்னாரி சிரப் எப்படி பண்ணணும் அப்படின்றத எங்கள் முந்தைய வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாதாம் பிசின் எடுத்துக்கணும். இந்த பாதாம் பிசின் நம்ம நைட் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும். ஸோ இதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜா விதைகள் தண்ணியில் ஊறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி விதைகள் வந்துடும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இயற்கையாகவே நம்ம பாடியை கூல் பண்ணக்கூடியது. இந்த சப்ஜா விதைகளில் பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷருக்கு, சுகருக்கு, வெயிட் லாஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. பாதாம் பிசினும் அதே மாதிரி உடம்பை நல்லா கூல் பண்ணும். ப்ளஸ் இது நேச்சுரல் ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெல்லி வாங்கி பழக்கப்படுத்துறதுக்கு பதில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாதாம் பிசினும் சப்ஜா விதைகளும் வச்சு எப்படி நன்னாரி சர்பத் தயார் பண்ணலான்றதை பார்க்கலாம். 3 டீஸ்பூன் நன்னாரி சிரப் ஆட் பண்ணிக்கோங்க 2 கிளாஸ்லேயும். 1 கிளாஸில் நம்ம பாதாம் பிசின் ஆட் பண்ண போகிறோம், 1 கிளாஸில் சப்ஜா விதைகள் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு லெமன் புழிஞ்சிக்கோங்க. ஒரு கிளாஸ்லேயும் ஒரு லெமன் புழிஞ்சிக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க 2 கிளாஸ்லேயும். நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் கம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாதாம் பிசினா ஆல்மண்ட் கம்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸில் சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான நன்னாரி சர்பத் பாதாம் பிசின் வச்சும் சப்ஜா விதைகள் வச்சும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி ஹீட்டை இது பேலன்ஸ் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.